அனைவருக்கும் வணக்கம். இப்போ பெரும்பாலும் டிவிய திறந்தோம்னா, இது போன்ற நிறைய செய்திகள் தவறான செய்திகளா தான் இருக்குது. நல்ல செய்திகள் 1, 2 கூட நம்ம பார்க்க முடியறதில்ல. ஒருவேளை நம்ம சர்ச்சிங் என்ஜின்ல தான் ஏதாவது மிஸ்டேக் போல் இருக்குது அப்படின்ட்டு, நாம நல்ல விஷயங்கள தேடி பார்த்தாலும், எது ட்ரெண்டா இருக்குதோ அதைத்தானே கூகுள் எல்லாத்துக்கும் கொடுக்கும். யூடியூப்ல அதே போல தானே. அப்படி எதை எடுத்தாலும் இந்த முறைகேடான விஷயங்கள், எது சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்குமோ அந்த விஷயங்கள தான் யூடியூப் எல்லாம் விரும்பி பார்க்குறாங்கனால, அது இப்போ ட்ரெண்டிங்கில அது முன்னாடி நிற்கிது. நமக்கும் அது வருது. நமக்கு தேவையோ இல்லையோ, அது வந்து நிற்கிது. நம்ம பார்க்குறதும் பார்க்காததும் அடுத்த விருப்பம். இருந்தாலும், இந்த நாட்டில நடக்கிற பல அவலங்களத்தான அது முன்னிறுத்தி காட்டுது. இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் இந்த பெண்ணுடைய கணவன் ஒரு லாரி டிரைவரு. இந்த காதலன் அதாவது திருமணத்துக்கு பின் ஒரு காதலன் வர்றான். இந்த கேரக்டர் ஒரு சலூன் கடைக்காரன். இந்த பெண்ணுக்கும் சலூன் கடைக்கு என்ன சம்மந்தம்னு தெரியல. எப்படியோ கனெக்ட் ஆகி ஒரே லவ் ஆகி போச்சு. லவ்வுன்னா உங்கள் வீட்டு லவ், எங்கள் வீட்டு லவ் இல்லை, அந்த மாதிரி லவ் ஆகிடுச்சு. ஏன்னா கணவனை கொன்று விட துடிக்கிற அளவுக்கு இது முத்தி போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, பூச்சி மருந்து ஜூஸில் கலந்து கொடுக்கறதுக்கு 2 பேரும் ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணி அந்த ஆடியோ இப்போ போலீஸ் கைப்பற்றி இருக்குது. அதில் அதை கலந்தோம்னா திப்பியாக இருக்குது, என்ன பண்ணலான்ட்டு அவன் கேட்குறான். அப்புறம் வடிகட்டி விட்டாலும் மேலே தண்ணி மாதிரி நிற்கிது, தெரிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு பெரிய மேதாவிக மாதிரி 2 பேர் கான்வர்சேஷன் ஃபோனில் அது ரெக்கார்ட் ஆகிருக்குது. அந்த இதை அடிப்படையை வச்சு பார்க்கும்போது, அந்த லாரி டிரைவருக்கு இந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க வேறு இருக்குது. இந்த லட்சணத்தில் இந்த வேலையை அந்த பொண்ணு பண்ணியிருக்கிறான். இதில் என்னென்னா, அந்த ஜூஸில் கலந்து குடித்தா தெரிஞ்சு போயிடும்ட்டு அவன் கொடுத்த ஐடியாவே அவனே பேச்சை கேட்கல. கட்டின புருஷனுடைய பேச்சையும் கேட்கல, இப்போ புதுசாக வந்திருக்கிறவனும் பேச்சையும் இவ கேட்கல. ஜூஸ் அப்படியே கொடுக்காம அதை வடிகட்டி அந்த வண்டல் மாதிரி இருக்கும்ல, அதை சாப்பாட்டில் கலந்து சாப்பிட வச்சுருக்கிறான். அவனும் நம்ம பொண்டாட்டி தானன்னு போட்டு யதார்த்தமாக சாப்பிட்டு நைட்லலாம் பிரச்சனையாகி, ஏகப்பட்ட பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கிறான். மாதுளை பழ ஜூஸில் அந்த பூச்சி மருந்தை கலந்து கொடுத்துடலான்னு திட்டம் போட்டு 2 பேரும் ஃபோனில் பேசினது மூலமாக தான் தெரிய வந்திருக்குது. இப்போ அது மாதுளை ஜூஸில் கொடுந்தா அவன் குடிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிவிட்டு, அதை வடிகட்டி அந்த வண்டல் மாதிரி இருக்கும்ல, அதை சாம்பாரில் கலந்து ஒரு 5 முறை கொடுத்துருக்குறான் இந்த பெண்மணி. அப்புறம் அவனுக்கு உடல் உபாதையாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால், தொடர்ந்து சிகிச்சை அளித்து ரொம்ப இதாக இருக்குது. அப்போது மனைவி மேலே சந்தேகம் வந்திருக்குது. என்ன காரணம், ஏற்கனவே ஒரு தடவை இவங்களுடைய தொடர்பு இவனுக்கு தெரிஞ்சு 2 பேர்த்தையும் அடிச்சிருக்கிறான். யார், இந்த செத்துப்போனவன். அதுக்கு பிறகு பூச்சி மருந்து கலந்துருக்கிறதா பிளட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிருக்குது. உடனே மேற்கொண்டு தம்பி மனைவி கிட்ட சொல்லி அவள் போனால் செக் பண்ணுன்னு சொல்லி அது மூலமாக தெரிஞ்சிருக்குது. அதில் வாட்ஸ்அப் ஆடியோ ஒன்று சிக்கியிருக்குது. அதில் தான் எல்லா விவரமும் இருக்குது, இந்த மாதிரி விஷத்தை வச்சுருக்குறாங்கன்ட்டு. இது உடம்பு சரியாக இருந்தாலும் நம்ம விஷத்தை கொடுத்துட்டாலே, எவ்வளோ கொடுத்தாலும் தெரியும். மன பிராந்தியிலேயே அவனுடைய உடல் ரொம்ப மோசமாகி, அப்புறம் சென்னையில் போய் ஏதோ ஜிஹெச்லேயோ எதுலேயோ ஆள் இறந்து போயிட்டாப்படி. இப்போ இந்த 2 பேர் தூக்கி கொலைகேஸில் புக் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறாங்க. இதில் இந்த 2 பேரை திருத்த முடியாது. இப்படி கனெக்ட் ஆகிடுதுன்னா, இந்த கணவன் அப்படின்னு சொல்லிக்கிறவன் என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். இவனுடைய மனைவி இப்படி ஒரு கணக்கில் இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னே அவன் என்ன பண்ணியிருக்கணும், மற்றவங்களுக்கு நடந்து தான் நமக்கு நடக்குங்கிறது இவனுக்கு அறிவு கெட்டாதான். என்னதான் என் பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் ரொம்ப நல்லவ அப்படின்ட்டு நம்புறது தான் இப்படி உயிரிழப்புக்கு காரணமாக போயிடும். நம்மளே பாயாசத்தை போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி அவன் சிந்திக்கணுமா இல்லையா? 2 குழந்தைங்க இருக்குது, அது இப்போ அனாதை ஆகி போச்சா இல்லையா? அதனால் யாருடைய மனைவியாவது இந்த மாதிரி ஏதாவது தொடர்பில் இருந்தால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த சமுதாயம் இந்த உயிரை திருப்பி உனக்கு தரப்போகிறது இல்லைங்கிறது செத்து போனவனுக்கு தெரியாமல் போயிடுது இல்லையா? அதனால் இப்போ உயிரோடு இருக்கிறவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப சுலபமாக நடக்கக்கூடிய விஷயமாயிடுது. அதுக்கு மொபைல் ஃபோன் தான் காரணம். ரொம்ப ஈஸியாக
முதல்லலாம் போய் பேசணும்னா தனி இடம் போய் யாரும் பார்க்காத இடத்துக்கு போய் தேடி பிடிச்சி பேசுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 1000ல் 1 தான் வந்து சக்ஸஸா முடியும். இப்போல்லாம் வந்து 1000மே சக்ஸஸா முடிஞ்சிரும். அந்த மாரி ஃபோன் இருக்கிறதுனால இது எளிதா நடந்துட்டுருக்குது. எல்லா பெண்களுக்கும், ஆண்களுக்கும் 2 பேத்துக்குமே இந்த மறைமுகமான விருப்பம் வந்து அதிகமா இருக்கிறதுனால, அது வந்து மனித இயல்புங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இது தவறா பார்க்குறத விட, இந்த திருட்டு மாங்காய் ருசிக்குன்ட்டு நம்மள சமுதாயத்தில சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. இங்கே மட்டும் இல்ல, வெளிநாட்டினுடைய கல்ச்சர் அப்படித்தான் இருக்குது. அதனால திருட்டு மாங்காய் ருசியா இருக்கிறதுனால, ருசிங்கிறத விட அது அந்த மாரி ஒரு மனோபாவம் மைண்ட் செட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால இதையெல்லாம் வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது இந்த கணவன்மார்கள், இந்த மாரி பாதிக்கப்படுற கணவன்மார்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நேரா வந்து அந்த ஏரியாவிலருந்து ஒரு 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தள்ளி அல்லது வெளியூர்லயே கூட அவனுடைய தொழில பொறுத்து இந்த தன் மனைவிய கவர்ந்தான்னா, மனம் கவர்ந்த கள்வன். அவனுடைய தொழில் என்னமோ அதுக்கு தகுந்த மாரி ஒரு எந்த ஊர்ல வேணாலும் அந்த தொழில செய்யலாங்கிறது தான் இந்த சலூன் தொழில். அதனால அந்த மாரி தொழில் அமைஞ்சிருந்ததுன்னா, நேரா பக்கத்து ஊர்லயோ அல்லது கண் காணாத ஒரு ஊர்லயோ போய் ஒரு வீட்ட வாடகைக்கு எடுத்து நம்ம செலவுல தான் செஞ்சாகணும். அப்பத்தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. அந்த செலவு செஞ்சு ஒரு வீட்ட வாடகைக்கு புடிச்சு, இவளுடைய சீதனமா கொண்டு வந்திருப்பாள்ல, எவனுமே யோக்கியம் கிடையாதுல்ல. எல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட சீதனமாங்கிற பன்னாடைகளா தானே இருக்கிறீங்க. அந்த சீதனத்தையெல்லாம் அவள் கொண்டு வந்த சீதனத்தையெல்லாம் ஒரு வேனில் ஏற்றி, நம்ம இப்போ பார் அருமையான வீடு பார்த்துருக்குறேன்ட்டு அவகிட்ட ரகசியமாக திருலிங்க செய்யணும் இதெல்லாம். எல்லா பொருளும் அவள் கொண்டு வந்த பொருளெல்லாம். உங்கள் பொருள் வேணுமா கொடுக்க பிரியம் இருந்தால் கொடுக்கலாம். அந்த பொருள்களை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு வேனில் போட்டு அந்த வீட்டில் கொண்டு போய் இறக்கிற வேண்டியது. அவளையும் கொண்டு போய் இறக்கிட்டு, அதுக்கு பிறகு ஃபோன் பண்ணி, உனக்கு விருப்பமானவனை வர சொல்லி இங்கே குடும்பம் நடத்து, உன்னுடைய விருப்பத்துக்கு இருந்துக்கான்னு சொல்கிறது தான் பெருந்தன்மை. உன்னுடைய உயிருக்கு வந்து பாதுகாப்பு அதுதான். இந்த ஊர் உலகம் பேசிட்டு இப்போ பேசாமல் இருக்குதா? அவன் பாரு பொண்டாட்டி அடுத்தவனை கூட்டு போட்டு இப்படி செத்து போயிட்டான் மருந்து தின்னு, வெக்கங்கட்ட நாயிம்பானுங்க, என்னென்னமோ சொல்லுவானுங்க. அதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மகாத்மா ரேஞ்சுக்கு உங்களை உயர்த்திடும். கொண்டு போய் தனியாக கொண்டு போய் வச்சு நல்லா இருங்க 2 பேரும் சொல்லி வாழ்த்திட்டு, சினிமாவில் வர்ற மாதிரி இது மாதிரிலாம் சினிமாவில் வந்திருக்காது. பூரா சில்லற பசங்க தானே சினிமா எடுக்கிறவனுங்க. அதனால் விருப்பம் எப்படி இருந்தாலும் இந்த 2 பேரும் வந்து இந்த மாதிரி மோகத்தில் இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. கொலை செய்ய துணிகிற அளவுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க 2 பேருமேங்கும்போது, நம்ம எதுக்கு அதை வந்து நம்ம அதை பெரிதுபடுத்தணும்? மறுபடியும் ஆயிலை ஊற்றி அவங்க அடிக்கிறது பேசுகிறதுனாலலாம் ஒருத்தர் திருந்த போகிறதில்ல. இந்த உறவுக்காக என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. அப்படி உலகம் முழுக்க எல்லோரும் அப்படித்தான் இருப்பாங்க. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வீட்டை பார்த்து இவங்களே 2 பேர்த்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். என்னென்ன மதம் இருக்குதோ அந்த மத முறைப்படி அவங்கள கொண்டு போய் சேர்த்தி வச்சு, ஆதார் கார்டு கிதார் கார்டு எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கன்ட்டு அவங்ககிட்ட கொடுத்து, குழந்தைகளை வந்து உங்கள்கிட்ட வச்சு அதுக்குண்டான வழிவகைகளை பண்ணி வளர்த்த வேண்டியது தான். இதுதான் நடைமுறை. ஏன்னா குழந்தைகளை அங்கே கூப்பிட்டு போனால் குழந்தைகளுக்கு விஷமிச்சு கொன்றுவாங்க. அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, எவன் மேலே விருப்பப்படுறானோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தி வச்சிடுறது உத்தமம். உயிராவது மிஞ்சி குழந்தையினுடைய வாழ்க்கை இப்போ மிஞ்சி இருக்கும். இப்படி வந்து கண்டித்து அடித்து இதெல்லாம் பண்ணி இப்போ உயிரும் போச்சு, குழந்தைகள் அனாதை ஆகிட்டாங்க. இதெல்லாம் இருக்கிறவங்க தெளிவாக. 2வது இந்த வீடியோ பார்க்குறவங்க தெளிவாக வந்து இதுபோல் சேனல் இருந்து நல்ல விஷயங்களை உண்மையிலுமே அது எது சிறந்த விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஷேர் பண்ணி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எப்படி நண்பர்கள் எவனாவது இருப்பான், அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி செய் மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அறிவு வேணும் முதல்ல பார்க்குறவங்களுக்கும். அதனால் இதனுடைய பாதிப்பை பார்த்து கேட்கன்னு இழிச்சிட்டு இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு ஓட்டோ இப்படி சிக்கிட்டாங்களா, இது சிக்காது எப்படி செய்கிறதுன்ட்டு பெண்கள் யோசிப்பாங்க, இந்த செஞ்சிட்ருக்கிறவங்க. அதனால் இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆண்கள், பாதிக்கப்பட்ட ஆண்கள் தன் மனைவியினுடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி வச்சுட்டு இவன் தெய்வம் ஆயிடுவான். காலம் பூரா அவங்கள்ட்ட சிக்கிட்டு சீரழியும் போதெல்லாம் கணவனை நினச்சி கம்முன்னு அங்கேயே இருந்திருக்கல, இப்படி ஏமாந்துட்டுமேன்ட்டு அவள் சீரழிஞ்சிட்டு போகட்டும். திருப்பி திருந்தி வந்தாலும் நம்ம ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு தடவை மருந்து வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண திருப்பி எப்படி திருந்த முடியும்? அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. நீ அவனோடையே இருந்து கொள்ளுன்னு போட்டு விட்டு விடுறது தான் ஒரு சிறந்த ஆண்மகனுக்கு அழகுங்கிறத சொல்லி, இருந்தாலும் நம்ம சமுதாய முறைப்படி அந்த அடுத்தவன் மனைவி கவர்ந்து போனவனுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும்ல. அது அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்குவான். ஏன்னா இவனுக்கு மருந்து வச்சு கொல்ல பார்த்த மாதிரி தனக்கும் வச்சிருவாளோன்ட்டு அவன் பயந்தே சாவான் வாழ்நாள் முழுக்க, அவள் ஓட இருக்கிற வரைக்கும். அதுவே மிகப்பெரிய தண்டனை தானே. அவன்
நம்மளை பார்த்து புருஷனுக்கு விஷம் வச்ச மாதிரி இன்னொருத்தன் கிடைச்சான்னா நமக்கு விஷம் வைக்க மாட்டான்ட்டு என்ன நிச்சயம்ன்ட்டு அவன் யோசிப்பான்ல. கண்டிப்பாக அந்த யோசனை வரும், அவளும் நினைப்பா. அப்போ வந்து அதே மிகப்பெரிய தண்டனையாக போயிடும். இது மாதிரி யாராவது இருந்தால் அந்த முயற்சியில் ஈடுபடுங்கன்னு சொல்லி, கோவப்படாதீங்க, அதனால் எந்த ஒரு உபயோகம் கிடையாதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம கருத்து சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து சாத்தியப்படக்கூடியது தான். ஊர் வந்து உங்களை தான் பாராட்டும், ஒருபோதும் உங்களை தூற்றாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து என்னென்னா, இப்படி செத்து போயிட்டான் பாருன்னு உங்கள் மேலே ஒரு பொண்டாட்டியை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கெட்ட பேர் வரும். அதனால் நல்ல பேர் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கருத்து ஏற்புடையதாகத்தான் இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறோம்.